கத்திரிக்காய் எப்போதுமே எல்லாருக்குமே அது ஒவ்வாது. கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டாலே பிஞ்சு கத்திரிக்காய் மட்டும்தான் சித்தர்கள் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் சொல்லிட்டு வராங்க. இதே அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம்னாலும் கொட்டை பிடித்த அவரைக்காயை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கொட்டை பிடித்ததுன்னா அது முத்தின அவரைக்காய் தான். இந்த கொட்டை இருக்கிற அவரைக்காய் வந்து நம்ம சாப்பிடும் போது உடலில் வந்து வாயு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு அலர்ஜியை கொடுக்கும், அதாவது ஸ்கின் டிசீஸ் வந்துடும் அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ அவரைக்காய் நம்ம எடுத்துக்கணும், அதில் உள்ள சத்து நமக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது பிஞ்சு அவரைக்காய் நம்ம எடுத்துக்கணும். இப்போது அவரைக்காயில் உள்ள மொச்சை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற போது மொச்சையை தாராளமாக சாப்பிட்லாம். உடலில் வந்து வாத உடம்புக்காரவங்க மொச்சையை சாப்பிடும் போது தோலோடு சாப்பிடணும். நல்லா ஊற வைத்து அதை அலசிட்டு அப்புறம் சமைத்து சாப்பிடணுமே தவிர வறுத்துட்டு சாப்பிடவே கூடாது. மொச்சையை நம்ம சாப்பிட்ணும், அதில் உள்ள சத்துக்களை நமக்கு சேரணும், அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் அவ்வளோ இருக்குது, அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் நமக்கு சேரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா மொச்சையை வந்து தோலோடு சமைத்து சாப்பிட்லாம்.